பலிபீடத்தில் என்று பரனே படைக்கின்றேனே இந்த வேலை. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கலவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் இறங்கி நம்மை பலப்படுத்துவாராக. உங்களுடைய கண்கள், நம்முடைய கண்கள் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிற உறங்கார். ஆமென். வானத்தை பூமியை உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து நாம் நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு உத்தர அருளி நம்மை எல்லா தீமைக்கும் விலக்கி நம்மை காத்து நம்முடைய இதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நாம் ஒருபோதும் சோர்ந்து போகாம கர்த்தருடைய வார்த்தையின்படி விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், கர்த்தர் சொன்னால் அதை செய்யாமல் இருப்பாரா? அவர் நிச்சயமாய் நமக்கு அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கரம் நம்ம மேல் இருக்கும், அவருடைய கிருபை நம்மை தாங்கும். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாம, நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் சோத்திரத்தோட ஜெபத்தோட கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துவோம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இதயத்தை முற்றிலுமாக சமாதானத்தில் நிறைக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து நம்பிக்கை கொண்டிருப்போமானால் நாம் எந்த தீங்கிற்கும் பயப்பட வேண்டாம். எந்த தீங்கும் நம்மை மேற்கொள்ள முடியாது. சாத்தான் அநேக விதமான காரியங்களை கொண்டு வந்து சில கெட்ட கனவுகள் மூலமாக கூட பேசுவான். ஆனால் பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்கும். நமக்கு ஒன்றும் அநியாயமாய் நடப்பதில்லை. இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அவருடைய ரத்தத்தினால் நம்மை மூடுவார். ஆமென். God bless you. Have a wonderful day. Amen.